அண்மை செய்தி குற்றவியல் நடவடிக்கை தொடர்பான அரசு உத்தரவை எதிர்த்து பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட இந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டதால் அந்த மனுவானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. பணி நீக்கத்தை எதிர்த்து தொழிலாளர் நல ஆணையகத்தில் பல்கலைக்கழக ஊழியர்கள் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது துணைவேந்தர் ஜெகநாதன், அப்போதைய பதிவாளர் பாலகுருநாதன் ஆகியோர் பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்பட்டது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரின் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவியல் நடவடிக்கை தொடர்பான அரசு உத்தரவை எதிர்த்து பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்க முடிகிறது. பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரின் மனுவானது பழிவாங்கும் நோக்கத்தோடு தொடரப்பட்டது என்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு வாபஸ் பெறப்பட்டதால் தற்போது தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். பணி நீக்கத்தை எதிர்த்து தொழிலாளர் நல ஆணையகத்தில் பல்கலைக்கழக ஊழியர்கள் அளித்த புகாரின் பேரில் நடைபெற்று வந்த விசாரணையில் இதனை பழிவாங்கும் நோக்கத்தோடு தொடரப்பட்டிருப்பதாகவும் துணைவேந்தர் ஜெகநாதன், அப்போதைய பதிவாளர் பாலகுருநாதன் ஆகியோர் பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்பட்டது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து டிஸ்மிஸ் செய்த ஜெகநாதன், முன்னாள் பதிவாளர் பாலகுருநாதன் மீது குற்றவியல் வழக்கு தொடர கடந்த மாதம் அரசு அனுமதி வழங்கியது. தற்போது இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த வழக்கு தொடரப்பட்டது உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். டிஸ்மிஸ் செய்த ஜெகநாதன், முன்னாள் பதிவாளர் பாலகுருநாதன் மீது குற்றவியல் வழக்கு தொடர கடந்த மாதம் அரசு அனுமதி வழங்கியது. முன்னதாக இவர்கள் இருவரும் பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த வழக்கை தொடர்ந்தது விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து இந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். குற்றவியல் வழக்கு தொடர கடந்த மாதம் அரசு அனுமதி வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது.